மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. அந்த ஆக்டிங் சிஎம்மா நடிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஆதவ் அவர் இன்னைக்கு செய்தியாளர்கிட்ட பேசியிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இன்னும் அதுல பிரதானமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல துப்பு இல்லை. இந்த அமைச்சருக்கும் துப்பு இல்லை, முதலமைச்சராக இருக்கிற சோசப் விஜய்க்கும் துப்பு கிடையாது. ஆனா பழி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் இல்லையா? இப்ப ஆட்சி அதிகாரம் இவங்க கிட்ட இருக்கு. அதனால இவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டினுடைய நிர்வாகங்களை ரெண்டா பிரிச்சு 16 துறை உதயநிதி வச்சுக்கிட்டு 16 துறையை சபரி செட்டை கொடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பயங்கரமா கொள்ளை அடிச்சிருக்காங்க அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி பேசியிருக்காரு. நான் என்ன கேட்கறேன்னா, நான் அமைச்சர் தானே, நீ உண்மையிலே நீ அமைச்சரா இருந்தீனா, உன் கீழே தான் நிர்வாகங்கள்லாம் இருக்கு, அல்லது நீ தானே ஆக்டிங் சிஎம்மா இருக்கிற, நீ நடவடிக்கை எடுப்பா. உடனடியாக அந்த எந்தெந்த துறைகள்ல என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்னு 40 நாள் ஆயிடுச்சு. இந்த 40 நாள் என்ன கைட்டிட்டு இருந்தீங்க? இந்த சும்மா வாய்க்கு அந்த மாதிரி ஊடகங்கள்ட்ட பேசுறத நிறுத்திட்டு ஆக்ஷன்ல இறங்குங்க அப்படின்னு சொன்னவொடனே பாத்தீங்களா, அவர் நீங்க சொல்றீங்க, சொல்லிட்டு இருக்கும் போதே ஏவாவேலு வீட்டுல லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை பண்ண போயிட்டாங்க. அவர் உட்பட 11 பேர் மீது வழக்கு போட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க அரசியல் வழக்கு. நீங்க உண்மையிலேயே அப்படி அவர் மேல தவறு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவ்வளவு நாள் ஆதாரங்களை திரட்டிட்டு இருந்தீங்கல்ல, அந்த எப்போ ஏவாவேலு உங்களுக்கு எதிராக பேசினாரோ உடனே அங்க போய் அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறேன்னு நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையை அனுப்புறீங்க. ரைட்டு, அனுப்புங்க. சட்ட ரீதியாக அவங்க அதை எதிர்கொண்டு போறாங்க. அடுத்தது சிவசங்கர் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் சட்டசபையிலேயே உங்களை நறுக்குன்னு காரி துப்புற மாதிரி கேள்வி கேட்டாரு. பதில் சொல்ல துப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவர் வெளியில அறிவாலயத்தில் பேட்டி கொடுத்தாரு. அதற்கும் பதில் சொல்ல துப்பு இல்லை. உடனே என்ன பண்ணிட்டீங்கன்னா, யாரோ ஒரு பையனை பிடிக்கிறீங்க. பிடிச்சி அந்த பையன் சிவசங்கரோட உதவியாளர், பல கோடி ரூபாய் அவர் லஞ்சமாக வாங்கி அவர் வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திருக்காரு. அந்த அடிப்படையில் நான் அவனை பிடிக்கிறேன்னு யாரோ ஒரு பையனை பிடிச்சி ஒரு செய்தி நேற்று வெளியிடுறாங்க. உடனே சிவசங்கர் பதில் சொல்ற, அந்த பையனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமா, யாருன்னே தெரியாது, எனக்கு என்னுடைய உதவியாளர் அந்த பேர்லேயே கிடையாது, பேர் இளவழகனா நம்ம பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி பேர்ல உதவியாளரே கிடையாதுன்னு சொல்லி அவரு திருப்பி செருப்பட்டு அடிச்சாரு. என்ன பதில் சொல்ல போறான்னு தெரியல. அதிகாரம் இருக்குது அப்படின்னு உடனே இவங்களுக்கு நிர்வாகம் நடத்துறதை விட்டானுங்க. நிர்வாகத்துல மின்சார சீர்கேடு, நிர்வாக சீர்கேடு, காவல்துறை சீர்கேடு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, எந்த துறையும் உருப்படியா இல்லை. எதுக்குமே பதில் கிடையாது. கேள்வி கேட்டா பதில் கிடையாது. பாலியல் குற்றங்கள் தொடர்ச்சியா நடக்குது. இது வரைக்கும் 40 நாள்ல கிட்ட 200க்கு மேற்பட்ட பாலியல் குற்றங்கள், கொலைகள், கொடூர கொலை. இன்னைக்கு கூட பிரச்சனை நடந்திருக்கு. இன்னைக்கு கூட தாவேக்காரனை தேடிட்டு இருக்காங்க, ஓடி ஒளிஞ்சிருக்கான். ஸோ இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கும். அதற்காக எந்த பதிலும் இல்லை. இன்னைக்கு முதலமைச்சர் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பஸ்ல போறாரு. பஸ் துவக்க விழா 3 நாள் அந்த பஸ் கீழாம்பாக்கத்திலையும் கோயம்பேட்லையும் காரி துப்பின்னு கிடந்தானுங்க. அந்த டிரைவர்லாம் பாவம் வெயில்லையோ வேக்காட்லையும் படுத்து கிடந்தானுங்க. எல்லா எதிர்கட்சியும் திட்டி தீர்த்த பிறகு ஏதோ இன்னைக்கு அவருக்கு அப்படியே ஏதோ பொங்கிருச்சு போல இருக்கு. கிளம்பிட்டாரு. கிளம்பி கொடியாற்றன்னு ஆட்டத்துக்கு வந்துட்டாரு, ஆடிட்டாரு. கிளம்பிருச்சு வண்டி. உடனே அந்த வண்டியில ஏறி பெரம்பூர் போற பஸ்ல ஏறிட்டாராம். அவர் தொகுதி இல்ல, ஏறி அங்க ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இது மட்டும்தாங்க. தாவேக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு ரீல்ஸ் எடுக்கிறது மட்டும் தான் நடக்குது. வடவள்ளின்னு ஒரு காவல் நிலையம், ஊர்ல ஒரு காவல் நிலையம் இருக்கு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் செவுத்திலேயே பேனர் ஒட்டியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்ட்ல, போலீஸ் ஸ்டேஷனுடைய கட்டடத்துக்குள்ளேயே தாவேக்காவுடைய பேனர் அடிச்சிருக்கானுங்கன்னா இவனுங்க சட்டம் ஒழுங்க எவ்வளவு கேவலமா நடத்துறாங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு அடிப்படை முகாந்திரம் இருக்கா? ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குரிய மாண்பு மரியாதை காக்கப்படுதா? ஆமா, சட்டமன்ற மாண்பு மரியாதையா காத்துல போகுது, இதுல போலீஸ் ஸ்டேஷன் வேறையான்னு கேக்குறீங்களா? அது என்னமோ உண்மைதாங்க. ஆக மொத்தம் இந்த நபர் யார், இந்த ஆதவ் பேசின பேச்சுல இன்னொன்னு மிக குறிப்பாக ஒரு விஷயத்த சொன்னார். இந்த 16 பிரிச்சுக்கிட்ட விஷயம் வாய்க்கு வந்த மாதிரி அடிச்சு விடுறாரு இல்லையா? உங்களுக்கு உண்மையிலே நீங்க ஆம்பளையா இருந்தீங்கன்னா அந்த துறைகள் மீது சரியான நடவடிக்கை எடுத்து எவ்வளவு தொகையை யார் யார் என்னென்ன எடுத்துட்டு போனாங்க, 2 பேரும் சொல்றல, உதயநிதி சபரீசன்னு, தைரியம் இருந்தா அதெல்லாம் போட்டு அவங்களை வழக்கு போடுற வழியை பார்ப்பா. ஊடகத்துல பேசி சும்மா ரீல்ஸ் போடுறதுக்கு, உங்க ரசிக குஞ்சுமணியில் கொண்டாடுறதுக்கெல்லாம் பேசாத. வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுலாம் பேசாத. உண்மை இருந்தா நடவடிக்கை எடு. அதைத்தானே எல்லாருமே சொல்றாங்க. இப்ப நம்ம முட்டு கொடுக்கறதுக்கு வரல. நம்ம சொல்ற விஷயம்னா, திமுக தவறு செய்ததுன்னு சொல்றியா, ஆதாரத்தை காட்டி அரெஸ்ட் பண்ணு, ஆதாரத்தை காட்டி ஜெயில போடு, மக்கள் மட்டத்தில் கொண்டாந்து காட்டு, பாருங்க உண்மையை காமிக்கிறேன், இவ்வளவு அவங்க ஏமாத்திருக்காங்கன்னு காட்டு. ஒன்னா பார்ட்டி ஃபண்ட், எந்த பார்ட்டி ஃபண்ட்னு கேட்டார்ல அசம்பிளில, சொல்ல துப்பு இருக்கா? இப்ப வரைக்கும் சொல்லலையே. இன்னைக்கு வரைக்குங்க அசம்பிளி முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. அசம்பிளிக்குள்ள பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுறாரு சிஎம் சோசப் விஜய். அவருக்கு ஒத்து ஊதுற மாதிரி எந்த பார்ட்டி ஃபண்டு நாங்க சொன்னோமான்னு இந்த ஷேடோ சிஎம் ஆதவ் அவரும் தேவையில்லாத ஒரு பேச்சு பேசினார். 2 பேரும் பேசுறீங்களே பார்ட்டி ஃபண்டுன்னு, சரியான ஆளுங்க தானே நீங்க, நேர்மையாளர் தானே, அப்படி நேர்மை சிகாமணி தான் நீங்க.
அப்படி சட்டமன்றத்தை கீழ்ச்சி எடுத்து அப்படி தனித்தனியா புட்டு அக்கா ஆணியை புடுங்குற வேலை தானே செய்றீங்க. எந்த பார்ட்டின்னு சொல்லுங்க. இந்த பார்ட்டி இத்தனை கோடி லஞ்சம் வாங்கியிருக்காங்க அல்லது இந்த பார்ட்டி இவ்வளவு ரூபாய் வாங்கினாங்க, அதுக்கு ஆதாரம் எதுன்னு காட்டுங்க. ஏன் காட்ட துப்பு இல்லை உங்களுக்கு? வாய்க்கு வந்ததான் ஏதாவது பேசுவீங்களா? அவை குறிப்பிட ஏத்தணுன்றதுக்காகவே இந்த மாதிரி பொய்ய பரப்புறது. உடனே நாங்க சொல்றதுக்குள்ள அவங்க ஏஞ்சி வெளியே போயிட்டாங்கன்னு சொல்றது. சரி, வெளியே போயிட்டாங்களே 3 நாள் ஆச்சு இல்ல, இப்ப வரைக்கும் சொல்றதுக்கு என்ன? எத்தனை முறை ஊடகத்தை பாக்குறேன், ஏப்பா வளர்ந்துருக்கிறிய கொஞ்சமாவது மண்டையில இருக்கா? அதை கேட்க மாட்டியா? அதை சொல்ல மாட்டியா? அதெல்லாம் சொல்லணும் நீ. அதை விட்டுட்டு சும்மா பார்ட்டி பார்ட்டி அவங்க 16 டிபார்ட்மெண்ட் பிரிச்சுட்டான், இவன் 16 டிபார்ட்மெண்ட் பிரிச்சுட்டான், இதை பேசிட்டு இப்ப செருப்படி வாங்க போறாரு தண்ணி ராகவன் வச்சுங்களேன். அசம்பிளிக்குள்ள பண்ணாருல்ல சிஎம் இப்படின்னு ஒரு இது, யாரு சோசப் விஜய் இப்படி ஆக்ஷன் எல்லாம் பண்ணார்ல, மரபெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீ சிஎம்மா நடந்துங்க, தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்கன்னு திருமாவளவன் ரிவெஞ்ச் எடுத்து திருப்பி எடுத்து அடிச்சார். அடடா என்னடா இது, இந்த மாசம் திடீர்னு மறுபடியும் இவர் வந்து சத்தம் போடுறாரு, அப்ப இவர் என்ன பண்ணலாம், இவர் மேல திமுக மேல என்ன வெறுப்பை இன்னும் அதிகப்படுத்தணும்னு இந்த வளர்ந்து கட்ட அமைச்சர் இருக்காரு இல்லையா ஆதவ், இவர் என்ன பண்றாருன்னா உடனே திமுகவை உடைக்க, திமுக விசிகாவை உடைக்க திமுக சதி பண்ணுச்சு. விசிகாவை உடைப்பதற்கு சதி பண்ணதுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு பாத்தீங்களா. பனையூர் பாபுவை திமுக போய் கட்சியில் சேர்த்துக்குச்சு. திருமாவளவன் நாங்க சேஃபா வச்சிருக்கிறோம், அவருக்கு அமைச்சரவை பதவி கொடுத்தோம், அவங்களுக்கு காண்ட் ஆயிட்டாங்க. இதுக்குதான் சொல்றது தற்குறிகளுக்கு மரமடையில எதுவுமே இருக்கிறது இல்லைன்னு. பனையூர் பாபு விசிகால இருக்கும் போதே திருமாவளவன் வந்து அந்த சட்டசபையில் அந்த வந்து நம்ம என்ன சொல்றது மந்திரி சபையில சேர்றதுக்கு முன்னாடியே திமுகவுக்கும் விசிகாவுக்கும் அல்லது வேற எந்த கட்சிக்கும் நான் போறது இல்லை இப்போதைக்கு, இன்னும் எனக்கு பிடிக்கல, இவர் நடவடிக்கை பிடிக்கல, விசிகாவுடைய தலைவராக இருக்க திருமாவளவனை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாரு, அவருடைய சமீபத்திய செயல்பாடுகள் பிடிக்கல எனக்கு, அதனால நான் விசிகா விட்டு வெளியே போறேன் அப்படின்னு அவரே வெளியே போயிட்டார். எப்போ போனாரு? அவர் போய் ரொம்ப நாள் கழிச்சு தான் திமுக சேர்ந்தார். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம நீ மந்திரின்றதுக்காக என்ன வேணா பேசினா எல்லாரும் நம்பிடுவாங்களா? எப்ப ஆதவே வளர்ந்துருக்கேன், நெடுன்னு வளர்ந்துருக்கப்பா, கொஞ்சம் ஏதாவது படிச்சு கிச்சு தெரிஞ்சுக்கோ, இல்லை 4 பேர்கிட்ட பழகு, எப்ப பார்த்தாலும் வெறுப்பே அள்ளி தெளிக்காத. உனக்கு காண்டு என்ன காண்டுன்னா, நீ திமுக இருக்கும்போது திமுக வேலை பார்த்த தெரியுமா, அந்த டைம்ல உங்ககிட்ட நீ ஏதோ நன்கடை கொடுத்துருக்க போல இருக்கு, அதை வாங்கிக்கின்னு அவங்க நீ நினைச்சதை செய்யல. நீ என்ன நினைச்ச? லாட்டரி சீட் எடுத்துன்னு வரலாம்னு நினைச்ச, அல்லது வேற ஏதாவது இந்த மாதிரியான வேலையில செய்யலாம்னு நினைச்ச, அதுக்கு நிதி கொடுத்துருப்ப போல இருக்கு. என்ன கொடுத்தன்னு கூட நமக்கு தெரியாது. நீ மாப்பிள்ளை பேரை ஏன் சொல்ற? யாரு சபரீசன் பேரை ஏன் சொல்றாருன்னா, சபரீசன் கிட்ட தான் இவர் வேலை பார்த்தாரு. அப்ப சபரீசனுக்கும் வெறும் நண்பர் தானே. அந்த காலகட்டத்தில் சபரீசனுக்கு என்ன கொடுத்தாரு, என்ன கொடுக்கல் வாங்கலன்னு தெரியல. இப்ப அது வெளியே சொன்னா உனக்கு வெக்க கேடு, அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நீ சொல்லவும் பயம். ஏன்னா நீ நேர்மையா உழைச்சி சம்பாரிச்சு காசு கொடுத்துருக்க மாட்ட, உங்க மாமனார் சொத்துல தான் காசு கொடுத்துருப்ப, அந்த காசும் நேர்மையான காசா இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப நேர்மை இல்லாத காசை கொடுத்தனா நீ நேர்மையாளர் கிடையாது. உண்மையிலே நேர்மையாளராக இருந்தா அவருடைய வரவு செலவுகள், அவருக்கு இருக்கிற சொத்து, அவருடைய செலவினங்கள் கணக்கிலேயே 100 கம்பெனியை காட்டாம ஏமாத்தினாருன்னு நிறைய பேர் சோசியல் மீடியால அவ்வளவு விஷயம் போட்டிருக்கான். நீ நேர்மையாளராக இருந்தா சோசியல் மீடியால போட்டாங்க பார், இந்த கம்பெனிலாம் உன் பொண்டாட்டி பேர்ல இருக்கு, உன் பொண்டாட்டி பேர்ல வழக்கு இருக்கு, லாட்டரி சீட்டு திருட்டு லாட்டரி வித்து, சொர்ணல் லாட்டரி வித்து கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்துன்னு அமலாக்கத்துறை இடி உங்க பேர்ல வழக்கு போட்டிருக்கு. உன் பொண்டாட்டி வழக்குல சிக்கி இருக்குது, உன் மாமியார் வழக்குல சிக்கி இருக்கு, உன் மச்சான் வழக்குல சிக்கி இருக்கான், உன் குடும்பமே வழக்குல சிக்கி இருக்கிற குடும்பம். இதெல்லாம் நேர்மையா இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு துப்பு இருக்கணும். அது உனக்கு இல்லை. இப்ப நீ என்ன பண்ற? இதை மனமாத்துறதுக்கு, திருமாவளவனை வெறியேற்றுறதுக்கு, திருமாவளவன் கட்சியை உடைக்கிறதுக்கு திமுக சதி பண்ணுதுன்னு பனையூர் பாபு போன கதையை சொல்றேன். அது மட்டும் சும்மா இல்லை. இப்ப ஆளூர் ஷானவாஸ் சும்மா இருக்காரு. அவர் வந்து விசிகால பெருசா பட்டும் படாமலோ கட்சியில இருக்காரா இல்லையானே தெரியல, ஆள் எங்க இருக்காருன்னே தெரியல. இப்ப அவரை பிரிச்சு திமுக தூக்கின்னு போறதுக்கு வெயிட் பண்ணுதுன்னு ஒரு கருத்தை சொல்றேன். ஒரு கட்சியில இருந்து நீ ஆள் பிடிக்கலாம், எம்எல்ஏக்களை ஜெயிச்ச எம்எல்ஏக்களை 21 நாள் கூட ஆகல அவன் ஜெயிச்சு ஈரம் காயறதுக்கு முன்னாடி, மை அழியறதுக்கு முன்னாடி பாருங்க, இப்ப கூட மை இருக்குங்க, இந்த மை அழியறதுக்கு முன்னாடியே நீ அவங்கள பதவியை காலி பண்ணிட்டு உன் கட்சிக்கு தூக்கின்னு போய் தலைமைச் செயலத்தை கட்சி ஆபீஸா மாத்தி துண்டு போட்டு ஐடி கார்டு கொடுப்ப. மானங்கட்டத்தனமான செயலை செய்யும் போதே உனக்கு இவ்வளவு இருக்கு. அவங்க ஆண்டாண்டு காலமா கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, அவங்களை விரும்பி இவங்க போறாங்க, பிடிக்கல, இந்த கட்சியோட நடவடிக்கை பிடிக்கல. ஏப்பா ஆளுங்கட்சிக்கு வரவன் தான்ப்பா ஆதாயத்துக்கு வரவன், எதிர்கட்சிக்கு போறவன் ஆதாயத்துக்கு போறவன் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஆளுங்கட்சிக்கு ஏன் வராங்க? இப்ப இந்த வந்தாங்களே 4-5 எம்எல்ஏக்கள், அவங்கள நேர்மை விளம்பிகளா? அப்படியே தொகுதி மக்களுக்காக அப்படியே உழைச்சு ஓடா தேர்றதுக்கு உங்க கட்சியில வந்து சேர்ந்தாங்களா? காரி துப்புறாங்க. அங்க
அந்த மக்கள் இனிமேல் அந்த கால் வைக்க முடியாது அந்த தொகுதியில். அவங்களுக்கு ஏதோ கொடுக்க வேண்டியதை குத்து சோபா செட்டோ குஷன் செட்டோ என்ன கருமாத்தையோ கொடுத்துட்டு அவங்களும் கட்சியில் சேர்த்துக்கிட்டேன்னு ஊர் முழுக்க பேசுறாங்க. நானா பேசுறேன், ஊர் முழுக்க பேசுது. இதை சொல்றதுக்கு துப்பு கிடையாது. இதை மடமாத்துறதுக்காக இது விசிக கட்சி உடைக்க திமுக சதி பண்ணுது. விசிக உடைக்கணும்னு அவசியமே இல்லை. நீ தான் எல்லாத்தையும் எத்தனை போயிட்டிய. விசிகாவை இப்ப தாவேக்கால சேர்த்தே விட்டப்பா நீ. அவன் திருமாவளவனை நினைச்சு எழுதி வச்சுங்க மக்களே. திருமாவளவனை நினைச்சா கூட விசிக என்பது தாவேக்காயை விட்டு வெளியில வர முடியாது. ஒருவேளை திருமாவளவன் கோச்சிக்கிட்டு வெளியே வந்தா மம்தா பானர்ஜிக்கு என்ன நடந்துச்சு இப்ப மேற்கு வங்கத்துல, அதான் நடக்கும். அதையும் ஏன் வாயில நான் சொல்லுவானே. நீங்களே மக்களே முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு எனக்கு புரியும். சரிங்களா? அதுதான் நிலைமையாகும். அந்த லட்சணத்துல நீ விசிகாவை ஒட்டு மொத்தமா சேர்த்துக்கிட்ட பிறகு திருமாவளவனோட 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னு பேசுறவன் தான் அந்த வாய் தாண்டா உன் வாய். ஆக மக்களே, இந்த நபர் பேசுகிற பேச்செல்லாம் அதாவது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற நிர்வாக சீர்கேடுகளை மறைப்பதற்காக ஆளுங்கட்சியாக நாம இருக்கிறோன்ற ஆணவத்திலும் அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கின்ற மமதையிலையும் திமிர்லையும் எதிர்கட்சி மேல பழி போடுற வேலையை மட்டும்தான் ஆதவ் தொடர்ச்சியா செய்யறார். ஆனா நேர்மையா இருக்கிற மாதிரி செய்யறார். பேச கேட்டாலே நமக்கு எரிச்சலா வருது. என்ன பண்றது, உங்களுக்கு பதில் சொல்லணுமேன்றதுக்காக இருந்தாலும் பேசுறதெல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. சோ பேசுற எல்லாவற்றிலும் பொய் மட்டும்தான் இருக்கு. ரொம்ப நேர்மையா இருக்கிறவர்கள் நிர்வாகத்தை நடத்துவதற்கு முனைப்பெடுப்பார்கள். எப்போ ஒருத்தன் தான் பழியெல்லாம் அடுத்தவங்க மேல போட்டு தப்பிக்க பாக்குறானோ அவன் தான் மொத்த கல்பிரிட்டு திருட்டு பையன். கரூர்ல செத்து போனதுக்கு பழியை ஏன்டா என் பேர்ல போடுறீங்கன்னு சட்டமன்றத்திலையும் பதிவு வைக்கிறார் பாருங்க. வழக்கு நீதி நம்ம சிபிஐல இருக்கு. பெரும்பாலும் நீதிமன்றங்களிலோ சிபிஐயோ இடியிலோ வழக்கு இருக்கிற விவரங்களை சட்டமன்றத்துல பேச மாட்டாங்க. அதுதான் மரபு, அதுதான் விதி. ஆனா இவங்களுக்கு தான் விதியும் தெரியாது, மரபும் தெரியாது, மாண்பும் தெரியாது, மண்ணாங்கட்டியும் தெரியாது. இல்ல, ஒரு இழவு தான் தெரியும். போற இடத்துல இழவு கூட தெரியும். இதை தவிர வேற எதுவும் தெரியாது. சோ இந்த லெவல்ல தான் இவங்களுடைய ஆட்சி நிர்வாகம் இருக்கு. இன்றைக்கு ஆதவ் பேசி இருக்கிற அத்தனை பேச்சுக்களும் பொய் பரப்பி இருக்காரு, அள்ளி விட்டுருக்காரு. திமுக மீது மொத்த வன்மத்தையும் கொட்டியிருக்காரு. இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீ சொல்ற எல்லா லட்சணமும் அவங்களுக்கும் தெரியும். உனக்கு உண்மையிலேயே ஆம்பளத்தனமா இருந்தா, நீ ஆண்மை திறனோடு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, திமுகவுடைய அத்தனை விஷயங்களையும் கண்டுபிடிச்சு அவர்கள் மீது சட்டப்படி இந்த போலியா கேஸ் போடுறது, நம்ம டிவிஎஸ்சியை விட்டு சோதனை பண்றது, அவங்க மேல வழக்கு போடுறது, இந்த வழக்கு பம்மாத்தெல்லாம் ஒன்றும் யாரும் பயப்படலாம் மாட்டாங்க. இது ஆளுங்கட்சி வந்த எல்லாரும் எதிர்கட்சி மேல பழி போட்டு தப்பிக்கிறதுக்கு ஒரு 6-7 மாசம் நீ கடத்தணும் இல்ல, ஒரு வருஷத்தை உருட்டணும் இல்ல. 2000 கொடுக்க துப்பு கிடையாது, 3000 கொடுக்க துப்பு இல்ல, 4000 கொடுக்க துப்பு இல்ல, சிலிண்டர் 6 சிலிண்டர் கொடுக்க துப்பு இல்ல, நிர்வாகத்தை நடத்த துப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சீர்கழிஞ்சு போச்சு அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்ல, பாலியல் குற்றங்களை தடுக்கிறதுக்கு வழி இல்ல, உன் கட்சிக்காரன் தான் மொத்த பேரும் எல்லா வேலையும் செய்யறான், டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிற அமைச்சரை தடுக்க துப்பு இல்ல, பொம்பளை பசங்க கை காலை தொட வரைக்கும் அமுக்கி விடுற அமைச்சர், மானங்கட்ட காங்கிரஸ் அமைச்சரை கண்டிக்க துப்பு இல்ல. இது எதுக்குமே துப்பு இல்லாத கேடுகெட்ட ஒரு தாவேக்கா நிர்வாகத்தை, கேடுகெட்டத்தனமா நடந்துகிட்டு இருக்க அரசை விமர்சிக்கிறவர்கள் எல்லாரையும் நீங்க மிரட்டுற உருட்டுற வேலையை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. கடைசியா அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணுங்க, எதிர்கட்சியை சேர்ந்த நம்ம முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் நம்ம ஏவாவியல் வீட்டில் அவர் லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி ரெய்ட் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா, அதற்கு ஏவாவேலு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறாருன்னு சொன்னதோடு மட்டும் இல்லாம அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான். அதாவது திமுக ஆட்சி காலத்தில் ஊழல் என்று இதுவரை தொடரப்பட்ட ஒரு வழக்கில் கூட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படல. இதுவரை எந்த முன்னாள் அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவே இல்லை. அரசியல் வழக்கு தான், அரசியல் காழ்ப்புணர்ச்சி தொடரப்பட்ட எந்த வழக்கும் வெற்றி பெறவே இல்லை அப்படின்னு அடிச்சு பதில் சொல்லியிருக்காரு. அதோடு மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியோட இந்த மிரட்டல் அடக்குமுறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் திமுக எந்த காலத்திலும் அடிபணியாது அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு. ஆதவுக்கு தரமான செருப்படி கொடுத்துருக்காரு. உருப்படியா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சியில உட்கார்ந்துருக்கிற காலம் வரைக்கும் நல்லது செய்ய முடிஞ்சா நல்லது செய்யுங்க, முடியலன்னா மூடிக்கிட்டு வெளியே போயிடுங்க. எப்ப பார்த்தாலும் பழியை இன்னொருத்த மேல போட்டு நீங்க தப்பிச்சு ஓடி ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு ஆடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காதீங்க. சட்டமன்றத்தை சந்த கடையாக்காதீங்க, அசிங்கமா இருக்கு. இதை விட வேற ஒன்றும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை மக்களே.
மக்களே, நம்முடைய கோடிங் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்க அன்பு மக்களே, உங்களுடைய ஆதரவும் அன்பும் தொடரும் என்ற நம்பிக்கையில இது போன்ற இன்னும் பல விஷயங்களை பேசுவதற்கு இருக்கிறது. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.